So hi guys, வணக்கம், வெல்கம் பேக் டு 𝗏𝗏𝗏. எல்லாரும் எப்படிங்க, நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. ஓகேங்களா ப்ரோ, ஹவு டு கெட் நான் காப்பிரைட் சாங்ஸ் கேட்டிருந்தாரு. ஒரு வேற லெவல் கேள்வி ப்ரோ, சூப்பரா கேட்டிருக்கீங்க. பிளாக் பாய் ப்ரோ எப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்துடலாமா? ரொம்ப சிம்பிள் தான், வித் எல்லாமே நான் சொல்றேன். பட் எப்படின்னு பாத்தீங்கன்னா தெளிவா வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணுங்க நண்பா. ஓகேவா, குரோம் ப்ரௌசர்ல www.youtube.com போடுங்க. youtube.com போட்டு அந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணி 3 புள்ளியில இங்க டெஸ்க்டாப் சைடுன்னு இருக்கா, இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதை எனேபிள் பண்ணுங்க. இதை எனேபிள் பண்ணிட்டு நான் என்ன பண்ணணும்னா, இங்க கஸ்டமைஸ் சேனல் இருக்கா, கஸ்டமைஸ் சேனலை கொடுங்க. இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எப்படி நான் காப்பிரைட் பிஜிஎம்ஸ் எல்லாமே எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். எந்த ஒரு எப்படி ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஆர்வமாக இருக்கு எல்லாமே போட்டு காமிக்கிறேன். இங்கே லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, அந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ லைப்ரரின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எக்கச்சக்கமான சாங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். இந்த சாங்கை நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாங்கை நீங்கள் கேட்டுக்கலாம், டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் தந்திருக்காங்க, அதனால தான் சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சவுண்ட் எஃபெக்ட். இந்த சவுண்ட் எஃபெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சர்ச்சு தந்தீங்கன்னா கேட்டகரி டியூரேஷன் எல்லாம் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேட்டகரினா இப்போ நீங்கள் இந்த கேட்டகரி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேட்டகரியில் எல்லா சாங்குமே வரும். ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணாலே பார்த்தீங்கன்னா போதும். அப்புறம் இன்ட்டு தந்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாரும் பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே இந்த 2 இது இருக்குல்ல, இதை தந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 489 பேஜ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே தான் நண்பா இருக்கும். ஓகேவா, சாங் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சவுண்ட் எஃபெக்ட், எக்கச்சக்கமான மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா தந்திருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ச்சு கேட்பாங்க, ஜெனரை கேட்பாங்க, அப்புறம் மூட்னு ஒன்று இருக்கும், ஆர்டிஸ்ட் நேமு, டியூரேஷன் இருக்கும். பட் இப்போ தான் நான் சொன்னேன் முக்கியமான 2 விஷயம் இதுதான். ஓகேவா, 𝗓𝗏𝗏 நாட் ரிக்யூர்டு, அப்புறம் வந்து 𝗓𝗏𝗏 ரிக்யூர்டுன்னு வரும். நீங்கள் 𝗓𝗏𝗏 நாட் ரிக்யூர்டு சாங்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் இந்த சாங்கில் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோடும் பண்ணிக்கலாம். டவுன்லோடு பண்ணி உங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இந்த 𝗓𝗏𝗏 நாட் ரிக்யூர்டுன்னு இருக்கு பாருங்க. இங்கே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா யூடியூப்போட இதுதான் இருக்கும். ஓகேவா, லைசன்ஸ் டைப்னு யூடியூப் இருக்கும். இதை நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்தும் பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். இதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே பண்ணீங்கன்னா பாருங்க 1138 சாங் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த சாங்கை நீங்கள் கேட்டுக்கவும் முடியும், ஸ்டாரும் பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். கேட்டுக்கிட்டு இந்த சாங் ஓகே நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் சேனலையும் போடுக்கலாம், எந்த ப்ராப்ளம் இதனால இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபில்டர்லேயே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல 𝗓𝗏𝗏 ரிக்யூர்டுன்னு ஒன்று இருக்கும் பாருங்க. 𝗓𝗏𝗏 நாட் ரிக்யூர்டுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் பார்த்தீங்கன்னா கிடையாது நண்பா. ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள். 𝗓𝗏𝗏 நாட் ரிக்யூர்டுன்னு இருக்கு பாருங்க. இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி போடலாம், எந்த ப்ராப்ளமும் வராது, காப்பிரைட்டும் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஆனால் இதை யூஸ் பண்ணுறப்ப இப்போ 𝗓𝗏𝗏 ரிக்யூர்டுன்னு இருக்கா, இதை நான் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் லைசன்ஸ் டைப்னு பார்த்தீங்கன்னா சிசிசிசின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். இந்த சிசி வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா நம்ம அவங்களுக்கு கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா தரணும். எப்படி ப்ரோ கிரெடிட் தரணும்னா, இப்போ நீங்கள் இந்த சாங்கு கேட்குறீங்க, இந்த மேரி இப்போ இந்த சாங் த ஹாலோவின் டவுன் அப்படின்னு ஒரு சாங் இருக்குது, நம்ம இதை இன்ட்டு தந்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சாங்கை கிளிக் பண்ணலாம். ஓகே, இந்த சாங்கை இப்போ நீங்கள் தந்துறீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோடு பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஆனால் டவுன்லோட் பண்ணுறவே பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று காமிப்பான். ஓகேவா, நீங்கள் அந்த வீடியோவே அந்த ஆடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா அவன் ஒன்று காமிப்பான். அப்படி இல்லை ப்ரோ அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த சிசின்னு ஒன்று இருக்கா, நீங்கள் எந்த சாங்கு யூஸ் பண்ணுறீங்களோ, இப்போ நீங்கள் ஒரு சாங் எடுக்கிறீங்கன்னா அந்த சாங் பக்கத்தில் லைசன்ஸ் டைப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிசி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த சிசியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சாங்குக்கான ஃபுல் கிரெடிட் வந்து அவங்களே எழுதி தந்திருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் காப்பி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பார்த்தீங்கன்னா இதை காப்பி பண்ணிவிட்டு உங்கள் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். அவ்வளோதான். டிஸ்கிரிப்ஷன்னா இப்போ நான் ஒய்டி ஸ்டுடியோவில் தான் இருக்கேன், அதனால் ஆட் பண்ண முடியாது. நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல உங்கள் சேனல் டிஸ்கிரிப்ஷன், அதில் வந்து இதை ஜஸ்ட் அப்படியே பேஸ்ட் பண்ண வேண்டியதான். அப்படி பேஸ்ட் பண்ணிக்கினா இதுக்கும் அந்த 𝗓𝗏𝗏 ரிக்யூர்டுங்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட்டு வராது. அதே அந்த 𝗓𝗏𝗏 நாட் ரிக்யூர்டு இருக்குல்ல, அது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு காப்பிரைட்டு கிளைம் ஸ்ட்ரைக்கு எதுவுமே பார்த்தீங்கன்னா வராது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடியூப்பே பார்த்தீங்கன்னா தந்திருக்கிற ஒரு ஆப்ஷன், தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதிலே பார்த்தீங்கன்னா இப்போ பிரைட்னு இருக்குது, இந்த பிரைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பிரைட்டில் எல்லா சாங்குமே பார்த்தீங்கன்னா வரும் நண்பா. ஓகேவா, இங்கே பார்த்தா தெரியும். இப்போ இன்ட்டு தந்துடுறேன். அதே இப்போ டார்க் இருக்குது, அந்த டார்க்கை ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா டார்க்கில் உள்ள எல்லா சாங்குமே வரும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த சிசின்னு இருக்குல்ல, சிசி மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த சிசி வீடியோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சிசியை கிளிக் பண்ணி அதை காப்பி பண்ணி உங்கள் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் தந்துட்டீங்கன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் எதுவுமே வராது. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச்சும் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஆனால் தமிழ் சாங் வந்து இதில் எதுவுமே இருக்காது. ஒன்லி பார்த்தீங்கன்னா
அவர் கேட்டிருந்தால ப்ரோ நான் காப்பிரைட் எப்படி இருக்குன்னா இப்படி தான் நான் காப்பிரைட் எடுக்கணும், ஆனால் தமிழில் எதுவுமே இருக்காது நண்பா. ஓகேவா, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் சாங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தெளிவான விளக்கம் இந்த வீடியோவில் தந்திருப்பேன் நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டாடா பை. சி பாய். செய்யுங்க, நல்லதே நடக்கும்.